இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அடிப்படை வசதிகள் கூட இன்னும் கவுண்டமலை தொகுதியில் நிறைவேற்றப்படலைங்க. மக்கள் எங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை அதுதாங்க. கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றேன்னா மக்களுக்கு அதை கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. மக்களுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் புரிதல் வந்துருச்சுங்க. ஏன்னா கேட்ட வரைக்கும் அவை அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, அதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டு எங்களுக்கு அடிப்படை என்ன வேணுமோ அதை அவை செய்யறதில்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குங்க. இலவசம் கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்க, இந்த இலவசத்தை வாங்கினா நம்ம வாழ்க்கையை போயிடும் அப்படின்னு அண்ணன் சொல்லி சொல்லி பேசி அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சுங்க. நாங்கள் கொடுக்குற இலவசம் கல்வி, மருத்துவம், குடிநீர். அவங்க கொடுக்குறது அண்டா குண்டா சீலா வேட்டி, அதெல்லாம் இல்லாமல் இத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க. என் பகுதியில் பார்த்தீங்கன்னா எனக்கே நல்ல சாலை இல்லைங்க, நல்ல தெருவிலுக்கு இல்லை, பாதாள சாக்கடை கிடையாது. இதுதான் இங்கே அடிப்படை பிரச்சனையே. 234 தொகுதியும் பேப்பரில் வாத்து படிச்சு எப்படி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அது 6 மணிக்கு மேலே அவர் பரப்புரைக்க வரதில்ல, பனையூரில் போய் படுத்துக்கிறாரு. அண்ணன் சொல்கிற மாதிரி தாங்க, அடிப்படையிலிருந்து மாற்றம் வேணுங்க. அடிப்படையிலேருந்தே மாற்றணுங்களே எல்லாமே. அதுங்காட்டி தான் நாங்கள் இவ்வளோ நாளாக மக்களுக்கு ஒரு போராடிட்டு இருக்கோம். மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்குங்க. இரண்டாவது முறையாக இங்கே கவுண்டமலை மீண்டும் போட்டிடுறீங்க, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நல்லா தேர்தல் யூகங்கள் இருக்கு. நல்லா தான் இருக்குங்க தம்பி. நான் 3வது முறைங்க இது. ஏன்னா 21 சட்டமன்ற தேர்தலுங்க, அப்புறம் 24 பாராளுமன்ற தேர்தலுங்க, இப்போ 26 சட்டமன்ற தேர்தலுங்க. களம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ போன 21 சட்டமன்ற வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா PRG அருண்குமார் அண்ணா. அவர் தொகுதி பக்கமே வரதில்லைங்க. இப்போ நாங்கள் பரப்புரைக்கு போனால் மக்களுக்கு அவர் பேரே மறந்து போச்சுங்க. ஏன் அவர் பேர் என்ன எங்கிட்ட கேட்குறாங்க. அவர் தொகுதி பக்கமே வர்றதில்ல, இந்த முறை நாங்கள் அவருக்கு வாக்கு செலுத்த போகிறதில்ல, எங்கள் பிரச்சனைகள் எதுவுமே தீரல அப்படின்னு மக்கள் எல்லா குறைகள் தான் சொல்கிறாங்க. அடிப்படை வசதிகள் கூட இன்னும் கவுண்டமலை தொகுதியில் நிறைவேற்றப்படலைங்க. மக்கள் எங்ககிட்ட வைக்கிற கோரிக்கை அதுதாங்க. கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றேன்னா மக்களுக்கு அதை கண்டிப்பாக செய்கிறேன்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கண்டிப்பாக அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதுக்காக தான் தொடர்ந்து நாங்கள் களத்தில் நின்றுட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும், 15 வருஷமாக தனிச்சே நிற்கிறோம். எந்த கட்சிக்கூடையும் கூட்டணி கிடையாது. அண்ணன் இன்னும் வேட்பாளர்களே சரியாக அறிவிக்கலீங்க. ஆனால் அண்ணன் பரப்புரை மேற்கொண்டு கிட்டத்தட்ட எல்லா ஊர் பக்கமும் போகிற மாதிரி தான் பண்ணியிருக்காருங்க. ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குங்க தம்பி. இந்த 26ல் களம் கண்டிப்பாக மாறுங்க. மக்களுக்கு இப்போல்லாம் கொஞ்சம் புரிதல் வந்துருச்சுங்க. ஏன்னா கேட்ட வரைக்கும் அவை அண்டா கொடுக்குறாங்க, குண்டா கொடுக்குறாங்க, அதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணிட்டு எங்களுக்கு அடிப்படை என்ன வேணுமோ அதை அவை செய்யறதில்ல அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குங்க. நிறைய பாட்டிகள்லேருந்து தாத்தாக்கள் வரைக்கும் நாங்கள் போகிற இடத்துல அவங்களே சொல்கிறாங்க, இந்த இலவசெல்லாம் ஆறுமா கேட்டால் தண்ணி 10 நாள் ஆச்சு, தண்ணி வரதில்லை, இங்கே கால்வாயெல்லாம் டிச்சு போக மாட்டேங்குது, எனக்கு டிச்சு கட்டி கொடு அப்படின்னு எங்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. மக்களுக்கு புரிதல் வந்துருச்சுங்க. ஏன்னா நம்ம இலவசத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஏன்னா மக்கள்கிட்ட அண்ணன் தான் போகிற பக்கமெல்லாம் சொல்கிறாங்களே, இலவசம் கொடுத்து உங்களை ஏமாத்துறாங்க, இந்த இலவசத்தை வாங்கினா நம்ம வாழ்க்கையை போயிடும் அப்படின்னு அண்ணன் சொல்லி சொல்லி பேசி அவங்களுக்கு புரிதல் வந்துருச்சுங்க. இப்போ உள்ளங்கையில் உலகம்ங்கிற மாதிரி எல்லாருமே ஃபோன் வச்சுருக்காங்களே, ஊடகங்கள். நீங்கள் எங்களை காமிக்காட்டியும் இந்த செல்ஃபோன் வழியாக இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு அந்த வழியாகவே நாங்கள் போயிட்டோங்க. ஆல்ரெடி நாங்கள் 100% மக்களை ரீச் பண்ணிட்டோம். ரெண்டாவது பெரிய தொகுதி பரப்பளவும் சரி, மக்கள் தொகை எப்படி கவர் பண்ணுவீங்க குறைந்த நாட்கள்? எங்களுக்கு உறவுகள் நிறைய இருக்காங்கங்க. நாங்கள் ஒரு கட்டமாக துண்டறிக்கையில் கொடுத்துட்டோங்க. இப்போ வாகன பரப்புரை மேற்கொண்டால் போதும். கிட்டத்தட்ட அண்ணன் அறிவித்து நாங்கள் ஒரு 7-8 மாதமாகவே களத்தில் வேலை செய்கிறோங்க. ஒவ்வொரு வீடாக போய் ஒவ்வொரு உறவுகளாக சந்தித்து நாங்கள் துண்டறிக்கை கொடுத்து நாங்கள் என்ன இலவசம் கொடுக்குறோன்னு அவங்களுக்கு சொல்லி, நாங்கள் கொடுக்குற இலவசம் கல்வி, மருத்துவம், குடிநீர். அவங்க கொடுக்குறது அண்டா குண்டா சீலா வேட்டி, அதெல்லாம் இல்லாமல் இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு எது வேணும் அப்படிங்கிறத மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. இப்போது நம்ம சம்பாதிக்கிறதுல பாதி எதுக்குங்க செலவு பண்ணுறோம்? படிக்கிறதுக்கு, மருத்துவத்துக்கு தான் செலவு பண்ணுறோம். அது இப்போ மக்களுக்கே தெரிஞ்சு போச்சுங்க. இந்த இலவசெல்லாம் நம்ம வாழ்க்கை இன்னும் தரங்கிட்டு தான் போயிடும். ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்கங்க. இந்த முறை கண்டிப்பாக எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குங்க தம்பி. பிரதான பிரச்சனை உங்களுக்கு அடிப்படை பிரச்சனைங்க. என் பகுதியில் பார்த்தீங்கன்னா எனக்கே நல்ல சாலை இல்லைங்க, நல்ல தெருவிலுக்கு இல்லை, பாதாள சாக்கடை கிடையாது. இதுதான் இங்கே அடிப்படை பிரச்சனையே. அப்புறம் சூயஸ் நிறுவனம் வந்திருக்குங்க. அண்ணன் நேற்று தான் சூலூரில் அது போட்டு காமிச்சாங்க. அந்த நிறுவனம் அது அப்படி தான் ஃபஸ்ட்டு வருங்க. தண்ணி பிடிக்கிற அளவில் காசு. அப்புறம் அண்ணன் சொன்னால் கிணத்துல தண்ணி எடுக்கக்கூடாது, போர முடியுது, எங்கேயுமே அதில் தண்ணி எடுக்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, எல்லாத்துக்குமே பண்ணுவாங்க. மக்களுக்கு அது புரிதல் தெரியலிங்க. ஒரு அரசு தண்ணி பொதுங்க தம்பி, வானத்துலேருந்து தண்ணி வருது, அதை கொடுக்கறதுல அரசுக்கு என்னங்க பிரச்சனை? ஒரு தனியார்னால முடியும், அரசுனால எதுவுமே முடியாதுங்களா? கல்வியும் கொடுக்க முடியாது, தண்ணியும் கொடுக்க முடியாது, மருத்துவத்தையும் கொடுக்க முடியாது, எல்லாம் தனியார் தான் கொடுக்கணும். அப்புறம் எனத்துக்குங்க அரசு? அவங்களுக்கு எனத்துக்கு நம்ம ஓட்டு போட்டு அவையில் நம்ம தேர்ந்தெடுக்கணும்? எதுக்குங்க நம்ம அவையில் தேர்ந்தெடுக்கிற ஓட்டு போட்டு? நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு தாங்க அவையில் தேர்ந்தெடுக்கிறோம். நம்ம பிரச்சனைகள் எல்லாம் அவங்க சரி பண்ணணும்னு சொல்லி தான் ஓட்டு போட்டு நம்மளை அங்கே அனுப்புகிறாங்க. அங்கே போய் நம்ம பேசி அவை பிரச்சனையெல்லாம் நம்ம தீக்கணுங்க. அதை பண்ணாமல் நம்ம சும்மா ஓட்டு கேட்குற மட்டும் 5 வருஷம் வந்துட்டு சட்டசபைக்கு போய் எதுவும் பேசுறது இல்லைங்க. தொகுதியில் மக்களோட பிரச்சனைகள் தீர்க்கறதில்ல. 60 வருஷமாக அப்படித்தானங்க இருக்குது. அண்ணன் சொல்கிற மாதிரி தாங்க, அடிப்படையிலிருந்து
மாற்றம் வேணுங்க, அடிப்படையிலேருந்தே மாற்றணுங்களே எல்லாமே. அதுங்காட்டி தான் நாங்கள் இவ்வளோ நாளாக மக்கள் கூட போராடிட்டு இருக்கோம். மக்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்குங்க. அந்த அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணுங்கண்ணா. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. வேட்பாளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குற்ற பின்னணியில் இருக்காங்க. அங்கங்கே இந்த கட்சியிலேருந்து வெறுப்பில் வந்தவங்க எல்லாத்தையும் தூக்கி வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்கங்க. அவர் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் படத்தில் நடிச்சிட்டு போகிறதே ரொம்ப நல்லதுங்க. அவர் எங்கே வந்தாலும் யாராவது செத்து போயிடுறாங்க. வேத்த கொண்டாச்சு, ஆனால் இதுக்காக ஒரு மன்னிப்போ அதுக்கான தான் தான் காரணம் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியோ எதுவுமே கிடையாதுங்க. இப்போ வரைக்கும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. கொள்கையும் சொல்ல, கோட்பாடுன்னு சொல்ல. அவர் இலவசத்தனம் கொடுக்குறேங்கிறாங்க. இவங்க 1000, இவங்க 2000, அவர் 2500. அவர் எப்படி மாற்றாக முடியும்? அரசியல் படத்தில் நடிக்கிறவருக்கு எப்போ அந்த பேப்பரை பார்த்து ஸ்கிரிப்ட் படிக்கிறாருங்க, அவருக்கு எப்படிங்க என்ற பிரச்சனை தெரியும்? அடிப்படையில் யாருக்கு எந்த பிரச்சனை, மக்களோட பிரச்சனை உள்ளத்துலேருந்து அண்ணன் மாதிரி யாருங்க பேசுகிறா? ஒருத்தரும் கிடையாது. அவருக்கு பேப்பரில் படிக்கிறத மறந்து போயிருதுங்களே. 234 தொகுதியும் பேப்பரில் பார்த்து படித்து எப்படி ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? அது 6 மணிக்கு மேலே அவர் பரப்புரைக்கே வரதில்லை, பனையூரில் போய் படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் எங்கேங்க மக்கள் பிரச்சனை காலத்துக்கு எந்த போராட்டத்துக்குங்க அவர் வந்திருக்கிறாரு? வெயில நின்று பண்ண பேசுகிறாரு இல்லைங்க, அவர் பேசுவாருங்களா? சும்மா ஒரு பிம்பம் தானுங்க. அவர்கிட்ட பணம் இருக்குது, நடிகன்னு ஒரு அந்தஸ்து இருக்குது, அதை வச்சு இந்த டிஆர்பி சேனல்லாம் அவரை போட்டால் நல்லா டிஆர்பி ஏறுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவர் தூக்கி காமிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி இதில் 1% தான் இருக்குது, 21 போயிடும், 24 போயிடும் அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி எல்லாம் நாங்கள் மேலே தானேங்க ஏறி வரோம். எங்கள் வாக்கு சதவீதம் அதிகமாக தான் வரும். விஜய் எல்லாம் ஒரு போட்டியே கிடையாது. அப்படி சொல்கிற மாதிரி விஜய் அண்ணனெல்லாம் இந்த காலத்தில் யாருமே சேர்த்துக்கலீங்க. திமுகக்கும் டிவிகேக்கும் தான் போட்டிங்க. இதெல்லாம் சுத்த போய் ஒரு தேர்தலில் கூட தன்னை நிரூபிக்க முடியலீங்க. இடைத்தேர்தலில் நின்றுக்கலாம், விக்கிரவாண்டியில், ஈரோட்டில் நின்றுக்கலாம், எதுலேயுமே நிற்கலீங்க. அப்புறம் எப்படிங்க அவர் பெரும்பாலும் எடுத்தோன்னே சிஎம் ஆயிட முடியுங்களா? நீங்கள் 1வது 2வது 3வது படித்தா தான் மேலே போய் 12வது டிகிரியெல்லாம் படிக்க முடியும். எடுத்தோன்னே என்ன டிகிரிக்கு படிக்க முடியுங்களா? அந்த புரிதல் கூட இல்லைங்க அடிப்படை. அப்புறம் எப்படிங்க அவர் ஒரு தலைவராக நம்ம பார்க்குறது? அதங்காட்டி இளைஞர்கள் எல்லாம் திரையில் பார்த்து கை தட்டுறோமா, அதோட நிறுத்திக்கினீங்க. எந்த கேரளாலெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் யாரும் ஓடுறது இல்லைங்களே. நம்மளே அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. பொழுதுபோக்கு பின்னால் ஒரு யார் அந்த ஆக்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னு அந்த மூஞ்சி பார்க்குறது தானுங்க அத்தனை பேர் ஓடுறாங்க. போகிறவி ஊரா அவர் போட்டுருவாங்கங்களா? அஜித் அண்ணன் ரசிகர் இருக்கார், சூரிய அண்ணன் ரசிகர் இருக்காங்க, சிலம்பண்ணன் ரசிகர் இருக்காங்க, நிறைய பேர்த்தோட ரசிகர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் விஜய் அண்ணன் ரசிகருங்களா? அப்படியெல்லாம் யாரும் கிடையாதுங்க. அப்படியே இருந்தாலும் அவை ஓட்டு போடுறதுக்கும் இல்லைங்க. இப்போ நீங்கள் கல்லூரியிலலாம் எடுக்கிறாங்களேங்க, அந்த பசங்களே என்ன சொல்கிறாங்கல்ல, காலேஜ் படிக்கிற பசங்க தாங்க எல்லாம் சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு விஜய் அண்ணனை படத்தில் நடிக்கிறதுக்கு நடிகராக பிடிக்கும், ஆனால் தலைவராக பிடிக்காது. எங்களுக்கு தலைவர் அண்ணன் செந்தமிழ் சீமானவர்கள்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு புரிதல் வந்துருச்சுங்க. இது நீங்கள் கேட்குறது சும்மா வேஸ்ட் தாங்க. டிவிக்கு அவங்க களத்துலேயே இல்லைங்க. நாங்கள் தான் இந்த முறை கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்து இந்த முறை அரியணை ஏறுவாருங்க 26ல். நாம் தமிழர் கட்சியிலேருந்து உள்ளதாக போகிறோம். ஒரு கவுன்சிலர் இல்லை, ஒரு எம்எல்ஏ இல்லைன்னு சொன்னவங்க மூஞ்சிலெல்லாம் கறி பூச தாங்க போகிறோம்.